Yes, my dear students, before continuing the lesson, let's see the new words here. Absolutely. Absolutely means completely, முழுவதுமாக, முழுமையாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? Absolutely correct. ஸோ மிகவும் சரியானது அப்படின்னு சொல்ல முடியும் சில நேரங்களில். அதான் defeated means to win against somebody in a war. ஸோ வாரில் நாம் வெற்றி பெறுதல், அதுதான் defeated. எதிரி அணியை வெற்றி கொள்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு செயலை குறிப்பதற்கு defeated அப்படின்னு சொல்லலாம். fearsome means making people feel very frightened. ஸோ மக்களை அச்சுறுத்துவது, பயமுறுத்துவது, அதான். beast means an animal, especially one that is large or dangerous. மிகவும் பெரிதான அல்லது பயங்கரமான, அச்சுறுத்தக்கூடிய ஆபத்தான ஒரு விலங்கு, அதான் பீஸ்ட், கொடூரமான விலங்கு. எஸ். disorient means to make somebody unable to recognize where they are. நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு ஒருத்தரை தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு, அவங்கள ரியலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்துவது தான் disorient. Then sixth one is exploits means to treat somebody unfairly by making them work. to treat somebody unfairly அப்படின்னா ஒரு விரும்பத்தகாதவாறு, பாரபட்சமாக, ஒரு அன்போடு ஒருத்தரை ட்ரீட் பண்ணுறதில்ல. treat somebody unfairly by making them work. வேலை வாங்கிக்கிட்டே இருக்கிறது, அதுக்கான பலனையோ அல்லது ரெஸ்பான்ஸோ கொடுக்காமல் இருக்கிறது, அதான் exploits. எஸ். செவன்த் ஒன் இஸ் vanquishing means to defeat somebody in a war. ஸோ இங்கே பார்த்த மாதிரி தான் defeated பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி தான் vanquish அல்லது vanquishing. ஸோ போரில் ஒருவரை வெற்றி கொள்ளுதல். justice means the fair treatment of people. இங்கே பார்த்தோம் இல்லையா, unfairனு ஒரு வேர்டு பார்த்தோம் இல்லையா. எஸ் unfairly அப்படின்னு பார்த்தோம் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்னால். அப்போ இங்கே ஜஸ்டிஸ் அப்படிங்கும் பொழுது நீதி வழங்குதல், அதான் என்னது, த ஃபேர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பீப்புள். ஸோ மக்களை சரியான வழியில், நீதியின் வழியில் அணுகுதல் அப்படின்னு சொல்லலாம். எஸ். ப்ராடிஜியஸ் அப்படின்னு சொன்னால் வெரி லார்ஜ் ஆர் பவர்ஃபுல், இனாமஸ் அல்லது இனாமஸ்ன்னு சொல்லுவோம், அதிகமான. இனாமஸ் அப்படின்னா அதிகமான, பவர்ஃபுல் அப்படின்னா மிகவும், ஓகே, லார்ஜ் ஆர் பவர்ஃபுல், ஓகே. ஸோ மிகவும் சக்தி வாய்ந்த, ப்ராடிஜியஸ் அப்படின்னு சொல்கிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த லெசன். எஸ், வி கண்டினியூ. ஸோ இந்த ப்ரீவியஸ் லைன் வி லேர்ன்ட் that they both were marching towards their adventures, and Don Quixote, he used his spear to distract the windmill. Okay, he thought the windmill was a auger. Yes. Sancho சொல்றாரு, oh, you are absolutely right. You are a great knight indeed, and you have defeated the fearsome windmill beast. See here, now Sancho talks in favor of Don Quixote. So though the reality is different, உண்மை அது விண்மில் தான். ஆனால் டான் என்ன பண்ணுறாரு, அதை போய் தாக்குறாரு, காயப்பட்டு வர்றாரு, விண்மில் அப்படியே இருக்குது, அதுக்கு எதுவும் ஆகலை. ஆனால் சான்சோ என்ன சொல்கிறாரு, சிரிச்சிட்டு, நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான், அப்சல்யூட்லி ரைட், நீங்கள் சொல்கிறது அப்சல்யூட்லி ரைட். யூ ஆர் அ கிரேட் நைட் இன்டீட். நீங்கள் ஒரு பெரிய சிறந்த ஒரு வீரன், படை வீரன் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் யூ ஹாவ் டிஃபீட்டட் த ஃபியர்சம் விண்மில் பீஸ்ட். அந்த கொடூரமான அந்த விலங்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விண்மில் அவர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, டான் கிஹோத்தே, அது ஒரு பீஸ்ட்னு சொன்னார், ஆகர்ன்னு சொன்னார், அதை நான் டிஃபீட் பண்ண போகிறேன்னு சொன்னார். ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரியே சான்சோ பேச ஆரம்பிச்சிட்டார், அவர் வழியிலேயே போகிறார். எப்படி, யூ ஹாவ் டிஃபீட்டட் த ஃபியர்சம் விண்மில் பீஸ்ட், அது நீங்கள்
வெற்றி கொண்டுட்டீங்க, தகர்த்தெறிஞ்சிட்டீங்கன்னு சொல்கிறார். எஸ், see here. After hitting his head on the windmill, Don Quixote became even more disoriented. Disoriented அப்படின்னா என்ன? அதை கீழே பார்த்தோம் இல்லையா, இந்த மீனிங்கில் பார்த்தோம். டு மேக் சம்படி அனேபிள் டு ரெகக்னைஸ் வேர் தே ஆர். ஸோ அவர் டான் கிஹோத்தே போய் அந்த விண்மில்லில் மோதினது, பெரிய பீஸ்ட் நினச்சிட்டு போய் அவர் மோதினார் இல்லையா, அப்போ இவர் தான் காயப்பட்டார், தலையில் அடிபட்டு நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு அவர் என்ன ஆகிட்டார், அவருக்கு அந்த ஒரு நிலையை அடைஞ்சிட்டார். அவர் டான் கியோதே என்ன சொல்கிறாரு? லிசன் டு மீ சான்சோ, someday people will write of our great exploits. சான்சோட்ட சொல்கிறாரு, people in the future, people will write something about their great exploits. ஸோ எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அப்படிங்கும் பொழுது இந்த இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாம் இந்த எதிரிகளை எல்லாம் வெற்றி கொண்டதை, சண்டையிட்டு வெற்றி பெற்றதை பின்னாடி மக்கள் வந்து வரலாறாக எழுதி வச்சுட்டு பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சான்சோட்ட சொல்கிறார். எஸ், கண்டினியூ பண்ணுறாரு பாருங்கள். அவர் நேம்ஸ் வில் லிவ், our names will live on in the memories of generations to come. ஸோ பல தலைமுறை, வரப்போகின்ற பல தலைமுறையும் நம்மை குறித்து சிறப்பாக பேசும். பட் we must prove worthy of that honor by vanquishing villains and upholding justice. ஆக அந்த தலைமுறைகளாம் நம்மளை புகழ்வதற்கு நாம் தகுதியானவர்களாகி கொள்ள வேண்டும். ஆக என்ன செய்ய வேண்டும்? நமது எதிரிகள், இந்த வில்லன்ஸ், இந்த எதிரிகளை வெற்றி கொண்டு தகர்த்தெறிந்து நாம் நீதியை நிலைநாட்டணும். எஸ் அப்படின்னு சொல்கிறார். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்குறார். எஸ், டான் கிஹோத்தே சான்சோட்ட கேட்குறார், புரியுதா அப்படின்னு சொல்லி. இவருடைய சிந்தனையை பாருங்கள். செய்யக்கூடிய செயல் வந்து கொஞ்சம் நகைச்சுவையாக ஃபன்னாக இருந்தாலும் இவருடைய தாட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிரேட் வாரியர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எஸ், ஏன்னா அவர் ரீட் பண்ண ஸ்டோரிஸ் எல்லாம் அந்த மாதிரி நைட்ஸுடைய ஸ்டோரிஸை ரீட் பண்ணி அதுவாகவே மாறிட்டார், அந்த கேரக்டராகவே மாறிவிட்டார். எஸ், சான்சோ சொல்கிறார், எஸ் மாஸ்டர், எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஓகே, வாட்ஸ் ஹேப்பனிங் தே? எஸ், ஹியர் as Don Quixote and Sancho pass a farm, they see a thick cloud of dust appear. ஸோ அவங்க அந்த இடத்த விட்டு, விண்மில் இருந்த அந்த இடத்த விட்டு கடந்து போகிறாங்க. அப்புறம் நிறைய பண்ணைகள், தோட்டங்கள்லாம் வருது வழியில். அந்த வழியில் பார்த்திங்கன்னா இந்த திக் க்ளவுட் ஆஃப் டஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா, அங்கே ஒரு தூசி மண்டலம். அது எப்படி இருக்குது அப்படின்னா, அடர்த்தியான மேகக்கூட்டங்கள் மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு ஒரு புகை மண்டலம் போன்று தூசி அவங்க கண்ணுக்கு தெரியுது. Don tells him that here is undoubtedly a prodigious army marching in their direction. என்ன சொல்கிறார் பாருங்க. டான் சொல்கிறார், Don tells Sancho that here is undoubtedly a prodigious army. A prodigious army அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல் ஆர்மி, அதாவது நம்முடைய எனிமி, எதிரணி, எதிர்படை நம்மளை நோக்கி மார்ச் பண்ணி வர்றாங்க, இந்த டைரெக்ஷன். ஸோ நம்மளை தாக்குறதுக்கு வர்றாங்க. அங்கே பாரு, மிகப்பெரிய படை ஒன்று, அதுவும் வெரி லார்ஜ் ஆர் பவர்ஃபுல், எனாமஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ மிகவும் வலிமை வாய்ந்த ஒரு படை நம்மளை தாக்க வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி யார் சொன்னது? சான்சோட்ட டான் கிஹோத்தே சொல்கிறார். எஸ், அதுக்கு சான்சோ என்ன சொல்கிறாரு? ஓ சார், வாட் மஸ்ட் வி டூ? நாம் இப்போ என்ன செய்யலாம்? ஓ சார், வாட் மஸ்ட் வி டூ, நாம் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சான்சோ கேட்குறாரு. ஸோ கிட்டத்தட்ட சான்சோ என்ன பண்ணிட்டாரு? டான் கிஹோத்தேக்கு ஏற்ற மாதிரியே அவரும் அவருக்கு கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எஸ், ஓகே, பிஃபோர் கண்டினியூயிங் let's see the new words and their meanings. Yes, neighing அப்படின்னா a horse neighs, it makes high sound. A horse neighs அப்படின்னா
குதிரை எழுப்புகிற சத்தம், குதிரை எழுப்புகிற சத்தம். எஸ், இட் மேக்ஸ் ஹை சவுண்ட். கனைக்கிற சத்தம், அந்த குதிரை கனைக்கிற அந்த ஒளி மிக அதிகமான ஹை பிச்சில் இருக்கும் இல்லையா. எஸ். ஸ்டீட்ஸ் அப்படின்னா a horse to ride on. ஸோ ரைட் பண்ணுறதுக்கு, ஹார்ஸில் ரைடுன்னு சொல்லுவோம், ஹார்ஸ் ரைடிங். ஸோ குதிரையெல்லாம் ஓட்டுவதற்கு தயாரான நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வீல். எஸ், ஸ்டீட்ஸ் அப்படின்னா அதை வச்சுருப்பாங்க, சக்கரம் கட்டியிருப்பாங்க, அதை வச்சு புஷ் பண்ணும் பொழுது குதிரை கொஞ்சம் ஸ்பீடாக போகும். எஸ். ட்ரம்பட்ஸ் அப்படின்னு சொன்னால் brass மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். எஸ். ஸோ ட்ரம்பட்ஸ் அப்படின்னா அந்த ஊதக்கூடிய, முழக்கம் எழுப்பக்கூடிய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ராட்லிங், வெரி குட். ராட்லிங் அப்படின்னா வெரி குட், நல்ல செயல், நல்ல ஒன்று. எஸ். ப்ளீட்டிங், சவுண்ட் தட் இஸ் மேட் பை ஷீப் ஆர் கோட். எஸ். ப்ளீட்டிங் அப்படின்னு சொன்னால் ஆடு, வெள்ளாடு, செம்மறி ஆடு, இவை எழுப்புகிற அந்த சத்தம், ப்ளீட்டிங். எஸ். பேட்டில், a fight between armies. இரண்டு நாட்டு இராணுவ படைகளுக்கு இடையே நடக்கக்கூடிய சண்டை, போர்க்களத்தில் நடக்கக்கூடிய போர், அதான் பேட்டில். இரு பெரும் இராணுவ படைக்கு இடையே நடக்கக்கூடிய சண்டைகள் அப்படின்னு சொல்லலாம். entreat, to ask somebody to do something in a serious way. entreat, to ask somebody to do something in a serious way. ஸோ அப்போ என்ன சொல்கிறது, கமாண்ட் பண்ணுறது, செய்யுங்க இதை, ஓகே, டூ இட் இமீடியட்லி அப்படின்னு சொல்கிறது. ஓகே. எஸ். 8th one is spurs. Spurs means a sharp pointed object. So a sharp pointed object means it helps to ride the horse. Yes, it also helps to ride the horse. Then frighten means feeling fear, afraid of, பயமுறுத்துது. Yes, frighten, பயந்து போதல், பய உணர்வு. Yes. 10th one is helter skelter, a tall tower at a fairground சொல்கிறோம். எஸ், லெட்ஸ் கெட் இன் டு தட். ஓகே. ஸோ அப்போ அங்கே ஒரு மேலே பாருங்கள், டான் கிஹோத்தே என்ன சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டு இருந்தோம், சான்சோவும் கிஹோத்தேவும் பேசிக்கிட்டு இருக்காங்க, பெரிய கூட்டம் நம்மளை தாக்க வருகிறது அப்படின்னு சொல்லி. எஸ். Why we must at once go to the help of the weaker side? Of course. So Don Quixote says, why we must at once go to the help of the weaker side? Of course. So he plans something bigger. Yes. Don start to name the leaders and principal knights in each army, and to describe the different nations represented. So now Don Quixote என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய இராணுவ படையோட போகிற மாதிரியும், அந்த படையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரியை அழைத்து அந்த எதிரணியை பற்றி விளக்குற மாதிரியும் கொண்டுட்டு போகிறாங்க. எஸ். Don start to name the leaders and principal knights in each army. ஒவ்வொரு ஆர்மியில் இருக்கக்கூடிய நைட்ஸை வந்து சிறப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கார், உயர்வா. அண்ட் டு டிஸ்கிரைப் த டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ் ரெப்ரசன்டட். ஸோ சான்சோட்ட அந்த படைகளை குறித்து, பெரும் பெரும் படைகளும் அந்த படை தலைவர்களும் அந்த போர் வீரர்களும் இருப்பது போல அவர் விளக்கி கொண்டிருக்கிறார். சான்சோ என்ன சொல்கிறாரு, பட் சார், not a single one of the knights and giants that you have named do I see at all. நீங்கள் சொல்கிற எந்த ஒரு பேரும், எந்த ஒரு நைட்டும், அவ்வளோ பெரிய ஆளும் இங்கே இல்லையே, என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்கிறார் சான்சோ. பாருங்கள், பட் சார், நாட் அ சிங்கிள் ஒன் ஆஃப் த நைட்ஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ் தட் யூ ஹாவ் நேம்ட் டு ஐ சி அட் ஆல். டான் கிஹோத்தே explains the knights and giants of his reading. When he read the books about knights, he impressed about them, and he explains, he describes those people to Sancho now. Then Quixote says again, how now? At least you must hear the neighing of steeds.
the sound of trumpets and the rattling of drums. என்ன சொல்கிறாரு பாருங்க, உனக்கு அது எது தெரியலையா, அப்போ இதையாவது தெரியுதா, கேட்குதா? How now? At least you must hear the neighing of steeds. குதிரைகள் கணைக்கிற அந்த சத்தம், அந்த ஸ்டீட்ஸ் அப்படிங்கும்பொழுது அந்த ஹார்ஸ் டு ரைட், குதிரைகளை ஓட்டி கொண்டு வர்றாங்க பாருங்கள், குதிரைகளை ஓட்டி கொண்டு வருகிற பொழுது அந்த குதிரையை எழுப்புகிற அந்த சத்தம், த சவுண்ட் ஆஃப் ட்ரம்பெட்ஸ், அந்த முழக்கங்கள், எக்கால முழக்கங்கள் சத்தம் கேட்குதா, ட்ரம்பெட் ஊதுகிற சத்தம், அண்ட் த ரேட்லிங் ஆஃப் ட்ரம்ஸ், பெரிய பெரிய ட்ரம்ஸ் வச்சு தட்டு அடிக்கிற ஒளி எழுப்புகிற சத்தம் கேட்கலையா, போர் முழக்கம் கேட்கவில்லையா அப்படின்னு சொல்கிறாரு. சான்சோ சொல்கிறார், ஐ ஹியர் நத்திங், எனக்கு எதுவுமே கேட்கல, பட் த ப்ளீட்டிங் ஆஃப் மெனி ஷீப் அண்ட் லேம்ப்ஸ். என்ன கேட்குது? எனக்கு குதிரை எழுப்புகிற சத்தமோ, அவைகளை ஓட்டி கொண்டு வருகிற சத்தமோ, ட்ரம்பெட் சவுண்டோ, ட்ரம்ஸு, போர்க்களத்தில் ட்ரம்ஸ் பீட் பண்ணுற சத்தங்களும் கேட்கல. ஆனால் என்ன கேட்குது? ஐ ஹியர் நத்திங் ஆஃப் தெம் பட் த ப்ளீட்டிங் ஆஃப் மெனி ஷீப் அண்ட் லேம்ப்ஸ். ஸோ ஆடுகளும் ஆட்டு குட்டிகளும், செம்மறி ஆடுகளும் செம்மறி ஆட்டு குட்டிகளும் எழுப்புகிற சத்தமும் அவைகளினுடைய அலறலும் தான் கேட்கிறது சொல்கிறாரு. தென் டான் கிஹோத்தே என்ன சொல்கிறாரு? யுவர் ஃபியர்ஸ் ப்ரிவென்ட் யூ ஃப்ரம் ஹியரிங் ஆர் சீயிங் ஆல் ரைட். உன்னுடைய பயம் உன்னை என்ன செய்கிறது? அந்த பல நாட்டு படைகளும் நம்மை எதிர்கொண்டு வருவது, அந்த சத்தம் உனக்கு கேட்க விடாமல் செய்கிறது. உன்னுடைய பயம், உன்னுடைய அச்சம். ஓகே, பட் இஃப் யூ ரெஃப்யூஸ் டு ஃபாலோ மீ டு த பேட்டில், ஸ்டாண்ட்ஸ் அசைட் அண்ட் ஐ வில் கோ ஆன் அலோன். நீ என்னோடு அந்த போருக்கு வர விருப்பமில்லை என்றால், பயந்தாய் என்றால், மறுத்தாய் என்றால், நீ ஓரமாய் நின்று விடு, ஒதுங்கிவிடு, நான் மட்டும் தனியாக செல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சான்சோ என்ன சொல்கிறாரு? ஹோல்டு சார், கம் பேக். வேண்டாம் சார், திரும்பி வந்துடுங்க, வேண்டாம் வந்துடுங்க. ஐ என்ட்ரீட், நான் உங்களை தயகூர்ந்து கேட்கிறேன், உங்களை ரொம்ப நான் சீரியஸாக கேட்டுக்கிறேன். ஐ என்ட்ரீட், பணிவோடு வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். வாட் மேட்னஸ் இஸ் திஸ்? இது என்ன முட்டாள்தனம், மேட்னஸ், இது என்ன பைத்தியகர்த்தனமாக இருக்குது. தே ஆர் வெரிலி பட் ஷீப் அண்ட் லேம்ப்ஸ். தே ஆர் வெரிலி ஷீப் அண்ட் லேம்ப்ஸ். அவைகள் பாவம், வெறும் ஆடும் ஆட்டுக்குட்டியும் தான் இருக்குது கூட்டமாக. அவைகளை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதிரணி, எதிர்நாட்டு படை என்று நினைத்து தாக்கினீர்கள் என்றால் அவைகளுக்கும் ஆபத்து, உங்களுக்கும் ஆபத்து என்று சொல்லுகிறார். Okay, let's see what's happening there. Don Quixote set spurs to Rocinante and charged into the midst of the sheep. At this, the frightened animals flee helter-skelter in all directions, and the shepherds, seeing the cause of their disorder, pursue Don Quixote with a shower of such well-armed stones that soon he fall wounded to the ground. Yes, my dear children, see here, அது எதிர்நாட்டு படைன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? ரோசினன்ட் அப்படிங்கிறது இங்கே அந்த ஹார்ஸ், த நேம் ஆஃப் தட் ஹார்ஸ், ரோசினன்ட். ஓகே, எஸ். ஸோ லெசனில் முன்னாடி இந்த வேர்டு நம்ம பார்த்த நேமை. ரோசினன்ட் கூட என்ன பண்ணுறாரு? அவர் தனியாக அந்த ஆட்டு மந்தைகளுக்கு மத்தியில் நுழைஞ்சிட்டாரு, தாக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, அதை பார்த்து பயந்து போய் அந்த ஆட்டுக்கூட்டம் என்ன செய்யுது? ஃப்ளீ ஹெல்டர், சிதறி ஓடுது, அங்கும் இங்குமாக சிதறி ஓடுகிறது. ஸோ இதை கவனிக்கிற அந்த ஷெப்பர்ட், அந்த ஆட்டு மேய்ப்பர்கள் தங்களுடைய ஆடுகளுக்கு நேர்ந்த துன்பத்தை பார்த்துவிட்டு அவர் என்ன செய்கிறாங்க? டான் கிஹோத்தேயை கல்லால் அடிக்கிறார்கள்.